படத்தை வெளியிட தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாதம் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகுது. வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த இந்தியன் 2 படத்தில் எங்களோட முத்திரைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களோட பேரை மென்ஷன் பண்ணாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த மனுவின் பேரில் இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது நீதிமன்றத்தில். இந்த விசாரணையில் சங்கர் தரப்பில் ஏற்கனவே ஆஜராயிருந்த வழக்கறிஞர் ஆஜராயிருந்தார். அவங்களோட தரப்பில் பதில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. மேற்கொண்டு ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாங்க. கமலஹாசன் தரப்புலையும் ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாங்க. சங்கர் தரப்பில் பதில் மனு தாக்கல் பண்ணாங்க. சுபாஸ்கரன் தரப்பில் ஒரு பதில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சுபாஸ்கரன் தரப்பில் தாக்கல் பண்ணாமல் அந்த பதிலானது அந்த கம்பெனியோட டைரக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் பேரில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கேஸில் சுபாஸ்கரன் லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் நாங்கள் பார்ட்டியாக சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த தரப்பினர் யார், அந்த தரப்பினருக்கு சுபாஸ்கரன் இந்த கேஸை வழக்க நடத்த அதிகாரம் கொடுத்தாரா அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே அவங்க தாக்கல் பண்ணலை. அதனால் நீதிமன்றம் சுபாஸ்கரன் தரப்பில் தாக்கல் பண்ண பதிலை ஏற்றுக்களை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு கமலஹாசன் தரப்பில் பதில் எதுவும் தாக்கல் பண்ணலை. ஆனால் வழக்கறிஞர் சங்கர் தரப்பில் பதில் தாக்கல் பண்ண பதிலையே அவங்களோட பதிலாகவும் எடுத்துக்கிறதா சொல்லி அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சாங்க. விசாரணை நடந்தது. விசாரணையில் எங்கள் தரப்பு வாதங்களையும் சொன்னோம். எங்களோட தரப்பில் நாங்கள் 14 வகையான டாக்குமெண்ட் ஆவணங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம். சங்கர் தரப்பில் அவங்களோட பதிலில் மென்ஷன் பண்ணியிருந்தபடி ஒரு 3 டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முத்திரைகளை பற்றி எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆவணங்களும் அவங்களால தாக்கல் பண்ணலை. அதை மேற்கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தோம். இருந்தபோதும் நீதிமன்றம் தற்போது இந்த மனுவானது இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த முழுமையான உத்தரவு எந்த காரணத்துக்காக இது தள்ளுபடி பண்ணாங்க அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் தெரியலை. இந்த முழுமையான ஆர்டர் காப்பி எங்களுக்கு கிடைச்சாதான் தெரியும். மேற்கொண்டு அந்த ஆர்டரை பார்த்துட்டு மேற்கொண்டு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ராஜேந்திரன் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்காக உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களோட உரிமையை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சார், அதில் அட்வொகேட் சாய்குமார் அவங்க சங்க தரப்பு பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு வார்த்தை தவறான தகவல்களை கொடுத்து இந்த வழக்கை தொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு மன உளைச்சல் கடைசி நேரத்தில் தகவல் கொடுத்தாங்க, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் மாநகர ஸ்டேட் வழக்கு தொடுக்க போகிறோம், விரைவிலே சங்கத்தை ஆலோசித்து போட போகிறோன்றிருக்காரு. அதுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து செய்யலாம். எங்களோட மனுதாரர் தரப்பில் நாங்கள் ஆவணங்கள் இல்லாமல் இந்த வழக்கை தாக்கல் பண்ணலை. ஏன்னா அவங்களோட எதிர்மனுதாரர் சங்கரோட தரப்புலையே நாங்கள் இந்தியன் படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இந்தியன் 2 படத்துக்கு அவங்களோட முத்திரையை தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது மட்டும்தான் அவங்க ஒத்துக்கலை. மற்றபடி அவங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத அவங்க எந்த விதத்துலையும் மறுக்கலை. இந்த முத்திரைகள் நாங்கள் கொடுத்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த முத்திரைகள் இவங்களோடது இல்லை, நாங்கள் வேறு தரப்புலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாஸ்டர் பேரை அவங்க எந்த விதமான ப்ரொமோஷன்லேயோ எந்த விதமான பேனர்லேயோ அது ஒரு மாஸ்டர் பேரே அவங்க சொல்லலை. அதுதான் எங்களோட கண்டென்ட்டாக தெரிஞ்சோம். ஸோ நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அந்த உத்தரவோட சாராம்சம் என்ன, எந்த காரணத்தினால இந்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த ஆர்டர் காப்பி முழுமையான விவரங்கள் கிடைச்சாதான் தெரியும். அந்த முழுமையான விவரங்கள் ஆர்டர் காப்பி பெறுவதற்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது கிடைச்சோன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகி அவரோட உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து போராடுவோம். மேலும் இந்த வழக்கு இடைக்கால உத்தரவு கேட்ட அந்த வழக்கு மட்டும்தான், அந்த மனு மட்டும்தான் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அசல் வழக்கு வரும் ஜூலை 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கானது ஜூலை 30ஆம் தேதி விசாரணைக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.